ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாறனுக்கு இதே வேலையா போச்சு. ஃபர்ஸ்ட்ல நம்ம பாண்டியனோட நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பழிய ஏத்துக்கிட்டாங்க. இந்த வாட்டியும் விஜயோட நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு பழிய ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில நம்ம வீராவுக்கு மாறனோட நல்ல குணம்லாம் புரிய ஆரம்பிக்குதா, வீரா நம்ம மாறனை ஏத்துக்க போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மாறனும் வீராவோட வீட்டுக்கு எதிர்த்தாலே ஒரு கடையை போட்டு அங்கேயே இருக்கும்போது ராகவன் அந்த பக்கமா வராங்க. ராகவன் எப்போ மாதிரி இல்லாம கண்மணியை நினைச்சு மனசு அப்படியே வருத்தப்பட்டு வேற ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க. நம்ம ராகவன் அப்படியே தள்ளாடி வந்துட்டு கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு கதறி அழுதபடி வரும்போது அதை பார்த்துட்டு இருந்த மாறனால தாங்கவே முடியல. மாறன் அந்த சைடா வர்றாங்க. ராகவன் மாறனை பார்த்த உடனே, டே மாறா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னோட கண்மணி நிலைமை ஆனதுக்கு நீ தாண்டா காரணம். அநியாயமா என்னோட கண்மணி என்னை விட்டு போறதுக்கு நீ இப்படி செய்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை பார்த்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது மாறனும் நம்மளோட அண்ணன் இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டானே சொல்லிட்டு வருத்தப்பட்டு நம்ம ராகவனை பிடிக்க போது ராகவன் மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. அப்பவே நான் உன்னோட கோபத்தை பத்தி சொல்லியிருக்கேன். வீணாட்டு உன் கோபத்தினால என்னோட கண்மணி இப்படி போயிட்டா. இப்ப என்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மா இல்லாம பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறன் என்னதான் சொன்னாலும் ராகவன் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே வெளியில சத்தத்தை கேட்டு நம்ம வீராவும் வெளியில் பார்க்கும்போது மாறன் கிட்ட ராகவன் பேசுறது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. நம்ம மாறனும் வீராவை பார்த்து, இல்லை வீரா, என் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த மாதிரி செய்யாத, என்னை மன்னிச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீராவும், நாங்கள் நிம்மதியாக இருக்குது உனக்கு நான் பொறுக்கவே செய்யாதா, ஏற்கனவே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, இனி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் கண் முன்னாடி என்னைக்கும் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வழக்கம் போல் வீரா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும், இல்லை வீரா, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ இந்த மாதிரி சொல்லாதன்னு சொன்னாலும் நம்ம வீராவும் எல்லாமே நீ தான் காரணம். ஏற்கனவே உன்னோட கோபத்தினால நாங்கள் இழந்தது எல்லாமே போதும். இனிமே எங்கள் பக்கம் கூட நீ வந்துடாத. எப்படி இருந்த குடும்பம் ஒன்னால எப்படி ஆயிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன் என்ன சொன்னாலும் வீரா கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் வீராவும், இனியாவது எங்களை நிம்மதியாக இருக்கபடி இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் இதுக்கு மேலே நின்னா ராகவனும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாறனோட ஃப்ரெண்டும், என்ன இங்கே நடக்குது தலை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்கன்னு பார்த்தா இங்கே வேற மாதிரி நடக்குதே, உன் குணத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லு, உனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ எதுவுமே செய்யலை தானே தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனோட ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது மாறனும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது, நான் அவங்க ஃப்ரெண்டு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க, என்னை ஒரு ரியலாகவே ஒரு நண்பனாக நினச்சேன்னா என்கிட்ட உண்மையை ஒத்துக்கோ, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும், ஆமாடா நான் அந்த கொலையை பண்ணலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எதுக்காக அப்போ தேவையில்லாமல் பழியை சுமந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி செய்யாதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், இல்லைடா நான் அந்த கொலையை செய்தது யாருன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா இந்த குடும்பமே தாங்காது, அதுக்காக தான் நான் இந்த வேலையை செய்தேன் அப்படி சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டும், சரி நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது யார் செய்தாங்களோ அந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்க வேண்டியதானே அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம மாறணும், இல்லைடா அது தெரிய வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் இப்போதைக்கு என் மேலேயே பழிய இருக்கட்டு, அதுவே தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பாண்டியனோட நிலைமைக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம மாறன் பழிய ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யாரை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம மாறன் இந்த பழியை சுமக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியோட பொண்ணு நம்ம மாறன் கிட்ட பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. ரவுடின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை பயங்கரமாக கலாய்ச்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீராவுக்கு மாறன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி அம்மையை போட்டு டார்ச்சர் பண்ணி கனியும் எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீராவை கிட்ட சொல்லும்போது வீராவும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்க வழியமா, நீங்களே இந்த கனி கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கனியும் அதுக்காக தயாரிட்டே இருக்காங்க. நம்ம வள்ளி அம்மையும், சரி நம்ம மாறனை எதிரால பார்க்கக்கூடாது, கனி அவன் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க. வள்ளி அம்மையும் கனியும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அந்த கனி பாப்பாவை அப்படியே வள்ளி அம்மை கூட பார்த்த நம்ம மாறன் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, வள்ளி அம்மை கூட இந்த பொண்ணு வர, அப்போ ஒரு சமயம் இதுதான் ராகவனோட பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மாறனுக்கு வருதுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனோட கடையில்
சூர்யாவ பார்த்த உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எதற்காக இந்த சூர்யாவை போய் இந்த கடையில் சேர்த்துருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த சூர்யா எவ்வளோ பெரிய ஃப்ராடான ஆள். இவனை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் இவங்க சேர்த்துட்டு இருக்காங்களே, இது சரியான செயலே கிடையாது. நம்ம எப்படியாவது இதை வீரா கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் முயற்சி செய்கிறாங்க. மாறணும் நம்ம வீரா கிட்ட போய் பேசலான்னு போகும்போது வீரா எப்பவும் போல நம்ம மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி கடைய போட்டதே பெரிய தப்பு. யாருக்கு மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவனுக்கு மூஞ்சிலேயே மறுபடியும் முழிக்க வேண்டியதாக இருக்கு. எங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நம்ம மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. மாறன் நம்ம சூர்யாவை பற்றி வீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த சூர்யாவை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீராவும் அதெல்லாம் நீ உனக்கான விஷயங்கள் கிடையாது, அதை பற்றி நீ பேசாத, உன்னை விட நல்லவன் தான் அந்த சூர்யா எல்லாம். இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் தெரியுமா, அதை பற்றி உனக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு ஆதரவாகவே வீரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாறன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம மாறனும் வள்ளியம்மையை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே இப்படி போயிட்ட, எதற்காக என்னை விட்டு தள்ளி போகிற, வீராவுக்கு தான் என்னை பற்றி புரியலை, உனக்காவது என்னை பற்றி தெரியாண்டமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மை என்னடா மாறா நான் பண்ணுறது, வீராவை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதுக்காக நீ செய்தது சரின்னு ஆயிடாதுல மாறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனும் என்னத்தை இங்கே நடக்குது, அந்த சூர்யாவை எதுக்கு தேவையில்லாமல் இந்த வீட்டில் விடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி கடையில் சூர்யாவை நீங்கள் விடலாம், அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம வள்ளியம்மையும் நீ என்னடா பேசுகிற, நீ செய்த செயலுக்கு அப்புறமா அப்பா எப்படி நிம்மதியாக இருப்பாங்க, அந்த மனுஷர் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா பார்த்த கடையை சூர்யா கிட்ட ஒப்படைக்கிறது சரியே கிடையாது அப்படி சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத மாறா, எல்லாமே வீராவோட முடிவு தான், வீரா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கனால தான் இப்படி நாங்கள் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் எப்பவும் போல மாறங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவனை நீ பார்த்தல, ராகவனோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு, நம்ம குடும்பமே தலைகீழாக மாறிச்சுட்டா, எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட முன் கோபம் தானே, உன்னால தானே இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் மேலே தெரியாமல் மறுபடியும் வீண் பழியை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் வள்ளியம்மா சொன்னாலுமே அதெல்லாம் நம்ம மாறன் கேட்குற மாதிரி இல்லை. அவங்களோட மனசு ஃபுல்லாகவே இந்த சூர்யாவை எதுக்கு இன்னும் வீட்டில் விடுறாங்க, சூர்யாவோட குணத்தை பற்றி தெரியாமல் மறுபடியும் குடும்பத்தில் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த சூர்யாவை துரத்தி தள்ளணும்னு சொல்லிட்டு மாறன் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு அவங்க ஃப்ரெண்டும் நம்ம மாறன் கிட்ட என்னாச்சு தலை, எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு என்னால் உங்கள் குடும்பத்திட்ட சொல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது, நீங்கள் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கீங்க, அது எதுவுமே புரிஞ்சுக்காம உங்களை இந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்களே அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் நீ என்னை நண்பனை நினைச்சா உண்மையை சொல்லுன்னு நீ கேட்டனால தான் இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னேன், மற்றபடி எங்கள் குடும்பத்தில் நான் தான் இந்த கொலைக்கு காரணம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பற்றின ஏதாவது ஒரு உண்மையை நீ குடும்பத்துக்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நண்பன்கிட்ட அப்படியே ஒரு சத்தியமும் நம்ம மாறன் வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் மாறனை பற்றி நம்ம வீரா புரிஞ்சுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.